தாயக சமூக சீரழிவுகளை தடுக்க தமிழீழ விடுதலை புலிகள் தேவை. இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவின் அதிரடி பிரேரணை. ஜெனீவாவின் சிக்கலில் இலங்கை ராணுவம் அச்சம் வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை. எமது தமிழ் சமுதாயத்தின் சீர்கேட்டினை தடுக்க இன்று தமிழீழ விடுதலை புலிகள் போன்று ஓர் இரும்பு கரம் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் வடக்கின் முதலமைச்சராக இருந்திருந்தால் பாடசாலை மாணவிகளுக்கு எதிராக இன்று மேற்கொள்ளப்படும் தகாத முறைகளுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்திருப்பேன். அத்தோடு வடக்கு மாகாணத்தில் இன்று இவ்வாறான சீர்கேடுகள் இடம்பெறுவது வெட்கி தலை குடியும்படியான விடயமாகவே இருக்கின்றது. ஏனெனில் தமிழ் மக்கள் ஒழுக்கமான இனமாக இருந்தவர்கள். அத்தோடு அவ்வாறாக கருதப்பட்டவர்கள் ஒரு பெண் நள்ளிரவில் நகைகளை அணிந்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று வரக்கூடிய நிலை என்று தோற்றம் பெறுகின்றதோ அன்றுதான் நமக்கு சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். கிட்டத்தட்ட அவ்வாறான நிலை தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இருந்த நிலையில் இப்போது அனைத்து மாறிவிட்டது. இன்று போதை தலைவிரித்தாடுகின்றது. அத்தோடு இராணுவத்தினர், கடற்படையினர், காவல்துறையினர் மற்றும் வான்படையினர் வடக்கில் முகாமிட்டிருந்தும் போதைப் பொருட்கள் எந்த தடையும் இல்லாமல் ஊடுருவிக் கொண்டிருக்கின்றன. சீர்கெட்டு போயுள்ள இந்த சமூகத்தை மீட்பதற்கு இரும்பு கரம் தேவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கார்த்திகை மலர் மிதிபடும் பாதனையை உருவாக்கியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ச்சிப்பதாகவே உள்ளது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா. சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் பிரபல பாதணி உற்பத்தி நிறுவனமான DSI நிறுவனம் அண்மையில் சந்தைப்படுத்தியுள்ள தனது உற்பத்தி ஒன்றில் கார்த்திகை மலரை பதிவிட்டுள்ளது. இது இலங்கையின் பேரினவாத அரசியல் முதலாளித்துவத்தினையும் எந்த அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளது என்பதை காட்டுகின்றது. அத்துடன் தமிழர்களின் அரசியல் அடையாளங்களில் ஒன்றான கார்த்திகை மலரை மிதிக்கப்படும் ஒன்றாக்கியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கர்ச்சிப்பதாக உள்ளது. இதனை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ் உணர்வு மிக்க தேசப்பற்றாளர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 3 காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸ் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களுடன் ராஜதந்திர தொடர்புகளை பலப்படுத்த வேண்டும். அமெரிக்காவும் ஏனைய சர்வதேச சமூகங்களும் இணைந்து தமிழ் மக்களின் சுய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மற்றும் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3 காரணிகளை முன்வைத்து பிரேரணை தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அண்மையில் அமெரிக்க தூதுவர் வடக்கிற்கு சென்று முன்னாள் போராளிகளை சந்தித்திருந்தார். தூதுவருக்குரிய நடவடிக்கைக்கு அப்பால் சென்று இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதாக இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த நிலையில் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் சிலர் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தன. இவ்வாறான ஒரு பின்னணியில் அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஒன்றை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. விசுவபடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பாடசாலை புத்தக பையினுள் கசிப்பை கொண்டு வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது 3 பைகளிலிருந்து 30 லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணம் நெடுந்தூர தனியார் பேருந்து நிலையத்தில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 25 வயதான சந்தேக நபரை விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் அச்சுவேலி வாகையடி பகுதியில் நேற்றைய தினம் 250 லிட்டர் கோடா மற்றும் 15 லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஜெனீவாவினால் கொண்டுவரப்பட்டு 46 கீழ் 1 பிரேரணையை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு எதிராக இந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை தொடர்ந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நாட்டுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் எனவும் கூறியுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு என்பவற்றின் உயர் அதிகாரிகள், சட்டமா அதிபர் உள்ளிட்டோருக்கு எதிர்வரும் ஜூன் 5 தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜெனீவாவில் 46 கீழ் 1 பிரேரணைக்கு அமைய ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வெளிக்கள பொறிமுறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. யுத்தத்தில் ஈடுபட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சியங்களை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்த வெளிக்கள பொறிமுறையூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் எமது ராணுவ வீரர்களுக்கு எதிராக இந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் உலக நாடுகளிடம் கலந்து ஆலோசித்துள்ளார். அவ்வாறு இடம்பெற்றால் அவர்களை வெளிநாடுகளில் கைது செய்யக்கூடிய அச்சுறுத்தலும் காணப்படுகின்றது. அது இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான விஜித ஹேர தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை பத்திரமுல்லை பிளவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டாரவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை யாருடையது என விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. அத்தோடு ரணில் விக்ரமசிங்கே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. மேலும் அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை 2 வருடங்களுக்கு நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும் யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும் தற்போது அதனை உறுதிப்படுத்த எவரும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய ஜனாதிபதியாக இவர் தெரிவு செய்யப்படுவார் என இலங்கை மக்களிடம் மட்டுமல்லாது புலம்பெயர் மக்களிடமும் சர்வதேச நாடுகளிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் வருவாரா அல்லது ராஜபக்சகளின் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற பரபரப்பு நீடிக்கும் நிலையில் மஹிந்தவின் கட்சி சார்பில் இவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி வேட்பாளராக பசில் ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷவே களமிறங்குவார்கள் என அண்மைய நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.